திரு அண்ணாமலை அவர்களை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாற்ற வேண்டிய அவசியம் எதற்காக எழுகிறது? அதிமுகவுடன் பாஜக மேலிடம் கூட்டணி வைப்பது என்ற முடிவு இறுதியாகும் பட்சத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் நீடிக்க விரும்பவில்லை, தலைவர் பதவிக்கான ரேஸில் நான் இல்லை என்று அவர் சொன்னது. என்னை பொறுத்தவரை அண்ணாமலை அவர்களை மாற்றக்கூடாது, மாற்றினால் பாரதிய ஜனதாவுக்கு ஓரளவு பாதிப்பு ஏற்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணங்களால் பாஜக தலைமை அந்த முடிவை எடுக்குமானால் அதிமுக இன்னமும் இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறது. பாஜகவிடம் மேலே சந்தித்து விட்டு வந்து கூட்டணி இல்லை என்று சொல்கிறது. விஜய் திரு எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவையோ மதிக்கவில்லை. பாதிக்கு பாதி இடம்தான் தர முடியும் என்று சொல்லிவிட்டார். நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று 1க்கு 3 முறை கூறிவிட்டார்கள். உறுதியான முடிவை எடுக்காத எடப்பாடி பழனிசாமியை நம்பி தமிழக பாஜக தலைமையில் மாற்றத்தை பாஜக மேலிடம் கொண்டு வராது. என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான் பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே. தாவேக்காவினர் ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாங்க. போலீஸ்லாம் பார்த்தோன்னா சில பேர் தெரிச்சு ஓட்டுனதா செய்திகள்லாம் பார்த்தோம். அந்த போராட்டம் நடத்தி சரியா எப்படி பண்ணியிருந்தாங்க? தமிழக வெற்றி கழகம் அரசியலில் ஒரு கத்துக்குட்டி. ஆனால் எதிர்பார்ப்பு என்னமோ பலமாக இருக்குது. உங்கள் கட்சி சம்மந்தப்பட்ட புகார்களே இந்த மீடியாவில் நாடிட்டு இருக்கு. முதல்ல வக்ஃபு பில்லெல்லாம் ஒரு பெரிய விஷயம், நீண்ட விவாதத்துக்கு பிறகு நிறைவேறியிருக்கு. அந்த பில்லை அவர் முழுமையாக படிச்சிருக்காரா? திரு விஜய் படித்திருப்பாரா தெரியல. தாவேக்காவினுடைய போராட்டம் சும்மா எல்லாரும் எதிர்க்கிறாங்க, நம்மளும் எதிர்க்கலாம், ஜோதியில் கலக்கலாம் என்பதற்கான ஒரு நடவடிக்கையை தவிர பாராளுமன்றத்தில் வைகோ சொன்னது என்னன்னா, தமிழ்நாட்டில் கால் வைங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த வார்த்தை சரி நினைக்கிறீங்களா? பாராளுமன்ற உறுப்பினராக நீண்ட அனுபவமிக்க திரு வைகோ அவர்கள் இப்படிப்பட்ட தெருமுனை பேச்சுக்களில் இறங்குவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. மத்திய அமைச்சர்களை தூக்கி உள்ளே வைத்து விடுகிறார்கள். பழைய மாதிரி மிசா மாதிரி அனுபவிக்க வேண்டியிருக்கும். சட்டசபையில் கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை போடுகிறார்கள். கச்சத்தீவு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தாரை வார்க்கப்பட்டது. ஆகவே சீன் போடுகிறது திமுக. இவர்களால் நீண்ட பிரச்சனையே திரும்ப கிளறி விடுகிறார்கள். யூபிஏ அரசு தான் நீட் தேர்வு கொண்டு வந்தது, காங்கிரஸ் அரசு தான் கச்சத்தீவை தாழ்வர்த்தது. இதையெல்லாம் மறைத்துவிட்டு மத்திய அரசுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு பிம்ப அரசியலை கட்டமைப்பதற்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முற்படுகிறார். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த 2-3 நாட்களாகவே அண்ணாமலை அவர்கள் பதவி நீக்கம், மாற்றம், ஒரு மத்திய அமைச்சர் பதவி அவர் கிடைக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருந்தோம். நேற்று நேர்காணலில் சொன்னது என்னென்னா, தலைவர் பதவி போட்டியில் நான் கிடையாது, ஏன் நம்ம சுற்றி வளைச்சி பேசிக்கிட்டே இருக்கோம், அந்த போட்டியில் நான் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த கருத்துக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து விட்டு திரும்பிய பிறகு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் துவங்கி இருக்கின்றன, தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும், மது ஊழலுக்கு முடிவு கட்டப்படும் என்றெல்லாம் பேட்டி அளித்திருந்தார். இந்த நிலையில் தமிழகத்தில் பேட்டியளித்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் அமித்ஷா அவர்களுடன் கூட்டணி பற்றி பேசவில்லை என்று தெரிவித்த கருத்து வியப்பை அளித்தது. அது நம்பும்படியாகவும் இல்லை. அரசியல் பேசவில்லை, கூட்டணி பற்றி பேசவில்லை, பொது பிரச்சனைகள் தான் பேசினோம் என்று சொல்லுவது காதில் பூசுற்றுகிற கதையாக இருந்தது. ஆனால் அவர் இவ்வாறு கூறியது என்பது நிச்சயமாக பாரதிய ஜனதா தலைமையை எரிச்சலடைய வைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அங்கே ஒன்று பேசுவது, இங்கே ஒன்று பேசுவது என்கிற நிலையை திரு எடப்பாடி பழனிசாமி கையாளுகிறாரோ என்ற சந்தேகத்தை அவருடைய நிலை ஏற்படுத்தியது. ஆகவே அதிமுக பாஜக கூட்டணி இன்னமும் உறுதியாகாத நிலையில் திரு அண்ணாமலை அவர்களை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாற்ற வேண்டிய அவசியம் எதற்காக எழுகிறது என்ற கேள்வி எனக்கு பிறக்கிறது. அதிமுகவுடன் பாஜக மேலிடம் கூட்டணி வைப்பது என்ற முடிவு இறுதியாகும் பட்சத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் நீடிக்க விரும்பவில்லை என்று பல்வேறு செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஏனென்றால் ஏற்கனவே சுமார் 6 மாதங்களுக்கு முன் சென்னையிலே நடந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊழியர்கள் கூட்டத்தில் ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியிடம் ஒரு 20 சீட்டு 30 சீட்டு, இதற்காக நான் இந்த கட்சிக்கு இந்த பொறுப்பில் இல்லை, பாரதிய ஜனதாவை தமிழகத்தில் முதன்மை கட்சியாக்க வேண்டும் அல்லது 2026 தேர்தலில் ஆட்சியில் பங்கு பெறுகிற கட்சியாக நாம் கொண்டு வர வேண்டும் என்பதை இலக்காக வைத்துக்கொண்டு நான் செயல்படுகிறேனே தவிர ஒரு 20 தொகுதி 30 தொகுதிக்கு இன்னொரு கூட்டணி கட்சியிடம் போய் நிற்கிற நிலைமைக்கு
நான் அதற்காக இந்த பதவியில் வந்து உட்காரவில்லை என்று அவர் பேசியதாக தினத்தந்தி பத்திரிகை உட்பட சில பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது. ஆகவே அதை மனதில் கொண்டு டெல்லியிலிருந்து திரு அண்ணாமலை அவர்கள் திரும்பிய பிறகு கோவை விமான நிலையத்தில் அவரிடம் செய்தியாளர்கள் உங்களுடைய பழைய நிலையில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது நான் என்னுடைய நிலையில் எப்போதும் உறுதியாக இருப்பவன் தான். என்னால் எந்த நெருடலும் கூட்டணிக்கோ இல்லை வேறு கட்சிக்கோ ஏற்படக்கூடாது. நான் பதவியை விட்டு தொண்டனாக இருந்து பணியாற்றுவதற்கும் தயாராக இருக்கிறேன். கட்சி நலன்தான் எனக்கு முக்கியம் என்று ஒரு பேட்டி அளித்தார். சென்னையிலோ கோவையிலோ அளித்தார். அதன் பிறகுதான் நேற்று நீங்கள் குறிப்பிட்ட பேட்டி தலைவர் பதவிக்கான ரேஸில் நான் இல்லை என்று அவர் சொன்னது. என்னை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்துகிற வரை பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வை. என்னை பொறுத்தவரை அண்ணாமலை அவர்களை மாற்றக்கூடாது. மாற்றினால் பாரதிய ஜனதாவுக்கு ஓரளவு பாதிப்பு ஏற்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணங்களால் பாஜக தலைமை அந்த முடிவை எடுக்கும் என்றாலும் கூட அதற்கும் இன்னும் அவகாசம் இருக்கிறது. அதிமுக இன்னமும் இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறது பாஜகவிடம். ஒரு பக்கம் மேலே சந்தித்து விட்டு வந்து கூட்டணி இல்லை என்று சொல்கிறது, இன்னொரு பக்கம் தன்னுடைய ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வைத்துக்கொண்டு பாருங்கள் எங்களிடம் பாஜக அழைப்பு விடுக்கிறது, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று விஜய்க்கு ரகசிய தூது விடுகிறதா என்ற சந்தேகமும் எழுகிறது. விஜய் திரு எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவையோ மதிக்கவில்லை. பாதிக்கு பாதி இடம்தான் தர முடியும் என்று சொல்லிவிட்டார். நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று வெளிப்படையாக அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று 1க்கு 3 முறை கூறிவிட்டார்கள். இவர்களுக்கு வெட்கமானம் இல்லாமல் தொடர்ந்து தூது விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உறுதியான முடிவை எடுக்காத எடப்பாடி பழனிசாமியை நம்பி தமிழக பாஜக தலைமையில் மாற்றத்தை பாஜக மேலிடம் கொண்டு வராது என்றுதான் நான் நம்புகிறேன். கொண்டு வந்தால் அது அரசியல் சாணக்கியத்தனமாக இருக்காது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிபந்தனை விதித்தார் என்று நான் கருதவில்லை. அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிற அளவுக்கு இவர் வளர்ந்து விடவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி 35% இருந்த கட்சிக்கு 21% கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறவர். ஆகவே அவர் பழைய வலிமையோடெல்லாம் பேச முடியாது. அது தவிர கட்சிக்குள்ளும் பெரும்பாலானவர்கள் பாஜக உறவைத்தான் விரும்புகிறார்கள். அவர்களை மீறி திரு எடப்பாடி பழனிசாமியால் பாஜகவோடு கூட்டணி பற்றி முடிவெடுக்கவில்லை என்று அறிவிக்க முடியாது. அதன் காரணமாகத்தான் அந்த கருத்தையும் சொல்லாமல் இருக்கிறார். தேர்தல் வரட்டுங்க, அவகாசம் இருக்குங்க, பார்த்துக்கலாங்க, பழைய கருத்தில் உறுதியா இருக்கீங்களான்னு கேட்டா எந்த கட்சிங்க உறுதியா இருக்கு? ஏன் அப்படிலாம் சுத்தி வளைச்சு பேசுறாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி உண்டா இல்லையா என்று சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டால் அவருக்கு எதிராக கட்சியில் போர்க்கொடி தூக்குவார்கள். இப்போது செங்கோட்டையன் தங்கமணி என்று உருவாகி இருக்கிற சலசலப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஆகவே பயப்படுகிறார். உள்ளே இருப்பவர்களை பார்த்து பயப்படுகிறார். வெளியே வீராதி வீரர் போல வேஷம் போடுகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன் அண்ணாமலை மாற்ற வேண்டிய முடிவை பாரதிய ஜனதா எடுக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வை. இப்போ ஏன் எடப்பாடி பாஜகவிடம் டிமாண்ட் செய்கிற இடத்துல இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? 60+ எம்எல்ஏ வச்சுருக்காங்க, இவங்ககிட்ட ஒரு 4+ எம்எல்ஏ தான் இருக்காங்க. ஏன் டிமாண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 18% வாக்குகளை வாங்கியிருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி 21% வாக்குகளை தான் வாங்கியிருக்கிறது. 3% தான் வித்தியாசம். திரு எடப்பாடி பழனிசாமி சென்ற தேர்தலில் பெற்ற அந்த 61 சீட்டு என்பது வேறு, இப்போது இருக்கக்கூடிய நிலைமை வேறு. ஆட்சி கொடுத்து விட்டு போனார் செல்வி ஜெயலலிதா. ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்து பாஜகவோடு உறவு இருந்து எல்லோரோடும் சேர்ந்து தான் இந்த இடங்கள் வந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஆயிற்று? இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கிறவர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், அவருக்கு என்ன ஆயிற்று? 7 தொகுதிகளில் டெபாசிட் அவுட் அதிமுகவுக்கு. 80 சட்டமன்ற தொகுதிகளில் 3வது இடம். இந்த லட்சணத்தில் தான் அதிமுக பலவீனம் அடைந்த நிலையில் தான் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அதிமுகவினுடைய ஆரம்பகால உறுப்பினர் முன்னாள் சென்னை மேயர் சைரி துரைசாமி அவர்கள் மிக உரைக்கிற விதத்தில், அதிமுகவுக்கு உரைக்கிற விதத்தில், யுனைடெட் ஏடிஎம்கே எல்லோரும் ஒன்று சேருங்கள், பாஜக உங்கள் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைவை போற்றி அவர் பெயரை முன்னிறுத்தி உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கு எம்ஜிஆரை முன்னிறுத்தி அம்மாவை முன்னிறுத்தி வலிமையான கூட்டணியோடு சேருங்கள், தேர்தலை சந்தியுங்கள் என்று நல்ல அறிவுரை கூறியிருக்கிறார். இவர்களுக்கு அது உரைக்குமா உரைக்காதா என்பது நமக்கு தெரியாது. அவர் கட்சியில் சீனியர், எம்ஜிஆர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். இவரெல்லாம் எம்ஜிஆரை பார்த்ததே கிடையாது. ஆகவே அதிமுக கள யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு இன்றைக்கு திமுக வலிமையான கூட்டணியோடு இருக்கிறது. விஜய் வந்திருக்கிறார், எப்படியும் 10 முதல் 15% வாக்குகள் எடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அதிமுகவுக்கு 21% தான்.
கள யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு பாஜகவோடு சேருமானால் சுலபமாக 40% கடக்கக்கூடிய நிலை உருவாகும். ஆகவே அந்த யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு வெற்றி அதன் மூலம்தான் உறுதிப்படும் என்று புரிந்து கொண்டு திரு எடப்பாடி பழனிசாமி செயல்பட வேண்டும். அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் கூட அண்ணாமலை அவர்களை முக்கியத்துவம் கொடுத்து வைத்துக் கொண்டுதான் அந்த கூட்டணி வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியும். அண்ணாமலை ஓரங்கட்டினால் பாஜகவுக்கு பலன் கிடைக்காது என்பதுதான் என்னுடைய பார்வை. இப்ப எடப்பாடி அவர்கள் கூட்டணிக்காக அண்ணாமலை மாற்றம் அப்படிங்கிறது சாத்தியம்? நான் அப்படி நினைக்கவில்லை. அப்படி ஒரு நிபந்தனை விதிக்க முடியாது என்பதை நான் ஏற்கனவே உங்களிடத்துல சொன்னேன். ஓகே, இப்போ 18% வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கூட்டணியோட தானே 18% வாக்கு. ஆமா, தனியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு 11% வாக்குகள் இருக்கின்றன. அப்புறம் எப்படி சார் பலமான கட்சின்னு சொல்றீங்க? அதிமுகவோட தமிழகத்தில் எப்படி பலமான கட்சின்னு சொல்றீங்க? நான் அதிமுகவோட தமிழகத்தில் பாஜக பலமான கட்சி என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இப்போதும் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அதிமுக தான் தமிழகத்தில் 2வது பெரிய சக்தி. ஆனால் கூட்டணி இல்லாமல் அதிமுக வெற்றி பெறக்கூடிய நிலையில் இல்லை. அதிமுக வெறும் சிறிய கட்சிகளை மட்டும் சேர்த்துக் கொண்டு தேர்தலை சந்திக்குமானால் மீண்டும் எதிர்க்கட்சி வரிசையில் தான் அமர வேண்டும். ஓகே, இப்போ பாஜக எம்எல்ஏக்கள் ஒரு 10 பேர் சட்டசபைக்குள்ள சென்றாங்கன்னா தமிழ்நாடு சரியா இருக்காது அப்படிங்கிற விமர்சனங்களா வருது சார். உங்களுடைய பார்வை என்ன சார்? பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அளவுக்கு கணிசமான அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி கணிசமான அளவுக்கு தொகுதிகளை பெற வேண்டும் என்ற விருப்பம் கட்சிக்குள் நிறைய பேரிடம் இருக்கிறது. குறைந்தபட்சம் 40 முதல் அதிகபட்சம் 50 இடங்கள் வரை எந்த கூட்டணியாக இருந்தாலும் பாரதிய ஜனதா போட்டியிட வேண்டும் என்ற எண்ணம் பாரதிய ஜனதா நிர்வாகிகளிடம் இருக்கிறது. அந்த செய்திகள் எல்லாம் மேலிடத்தில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. வெவ்வேறு பாஜக தலைவர்கள் இந்த கருத்தை மேலிடத்தில் பிரதிபலித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா தலைமை அதையும் கணக்கில் கொண்டுதான் பேச்சுவார்த்தை நடத்தும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்போ தமிழிசை சொல்லியிருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் பற்றி சொன்ன விஷயத்துக்கு வந்து அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ அவங்களும் அந்த ரேஸில் இருக்காங்களா? அதனால தான் அந்த விஷயம் பேச மாட்டேன். முதலில் திரு அண்ணாமலை அவர்களை மாற்றப் போகிறார்களா என்பது தெரியாது. மாற்றினால் ஓரளவுக்கு பாஜகவுக்கு பாதிப்பு ஏற்படும். அப்படி மாற்றினால் ஒரு வலிமையுள்ள தலைவரை போடுகிறார்களா அல்லது ஒரு இடைக்கால ஏற்பாடாக அது இருக்க போகிறதா என்பது யாரை நியமிக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு சீனியராக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரையாவது போட்டால் அவர்கள் தான் பிறகும் கண்டினியூ ஆவார்கள் என்கிற செய்தி வரும். இல்லை ஒரு சுமாரான நிர்வாகி, பொதுவானவர், சமரசம் செய்து கொண்டு செயல்படக்கூடியவர் என்றால் அவருக்கு பிறகு மீண்டும் அண்ணாமலை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே யாரை நியமிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் தமிழக பாஜக எந்த பாதையில் பயணிக்கப் போகிறது என்பதை ஓரளவுக்கு நம்மால் யூகிக்க முடியும். ஓகே, இப்போ மோடி அவர்களை சந்தித்து பேச வந்து ஓபிஎஸும் இபிஎஸும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிற தகவல் வந்திருக்கு. மதுரையில் வந்து பாரத பிரதமர் யாருக்கு நேரம் கொடுத்திருக்கிறார் என்பது பற்றி வெளிவந்து கொண்டிருக்கிற தகவல்கள் அனைத்தும் வதந்தி என்றுதான் நான் கேள்விப்படுகிறேன். நாளைய தினம் பாரத பிரதமர் வந்த பிறகு யாரை சந்திக்க போகிறார் என்று விமான நிலையத்தில் போய் நிற்கிற நபர்களை பார்த்துதான், நிற்கிற தலைவர்களை பார்த்துதான் நாம் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர அதற்கு முன்பாக வருகிற செய்திகள் அனைத்தும் வதந்தி. ஆகவே வதந்திகளின் அடிப்படையில் நான் எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை. ஓகே, இப்போ நீட் எதிர்த்து வந்து திமுக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்பவும் மக்களுடைய நிலையை வந்து இவங்க திரும்ப அதை வச்சு தான் ஓட்டு வாங்கினாங்க, மறுபடியும் அதை வச்சு ஆரம்பிக்கிறாங்கன்னு மாதிரி வந்திருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? தமிழகத்தில் எந்த பிரச்சனையை வைத்து மத்திய அரசை எதிர்த்து கொஞ்ச காலம் வண்டியை ஓட்டலாம் என்கிற மனப்பாங்கோடு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சட்டசபையில் கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை போடுகிறார்கள். கச்சத்தீவு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தாரை வார்க்கப்பட்டது. இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய நிர்பந்தத்திற்கு பணிந்து அன்றைக்கு இருந்த திமுக அரசு தாரை வார்த்தது என்ற உண்மையை திரை போட்டு மறைக்க முடியாது. ஆகவே சீன் போடுகிறது திமுக. வெறும் கோஷ அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் சட்டசபையிலே கோஷம் போடுகிறார், திரும்ப பெரு வக்ஃப் சட்டத்தை என்று. வக்ஃப் சட்டத்தின் குறித்து விரிவாக விவாதம் நடத்தி பேரவையில் அனுமதிக்கப்பட்டதா? ஆகவே வக்ஃப் சட்டம் பற்றி பாராளுமன்றத்தில் நீண்ட விவாதம் நடைபெற்றிருக்கிறது. எதிர்க்கட்சியினருடைய சந்தேகங்களுக்கு மிக விரிவாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வெவ்வேறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் பதிலளித்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் வலியுறுத்திய 14 முக்கியமான திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் அந்த திருத்தங்களை எல்லாம் ஏற்றுதான் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே தமிழக அரசியலில் இவர்களால் நீண்ட பிரச்சனையே திரும்ப கிளறி விடுகிறார்கள். யூபிஏ அரசு தான் நீட் தேர்வு கொண்டு வந்தது, காங்கிரஸ் அரசு தான் கச்சத்தீவை தாழ்வறுத்தது. இதையெல்லாம் மறைத்துவிட்டு மத்திய அரசுக்கு எதிராக, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு பிம்ப அரசியலை கட்டமைப்பதற்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முற்படுகிறார். ஆனால் மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். அதிமுக போட்டு அந்த விஷயத்தை உடைத்தது.
திரு ஸ்டாலினுடைய பதில் என்ன? கச்சத்தீவை தாரை வார்த்தது திமுகவா அல்லவா? அவருடைய தந்தை ஆட்சியில் இருந்த போதுதான் தமிழகத்தின் கச்சத்தீவு, சொந்தமான கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. ஆகவே இப்போது தமிழக மீனவர்கள் நலன் பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற முயற்சிகளை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் மத்திய நாட்டினுடைய பிரதமரும் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழகத்தில் கச்சத்தீவை திரும்ப போடுறோம். நீட்டு தான் நீங்க தான் சொன்னீங்களே. நீட்டு சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழிகாட்டுதலின்படி ஓராண்டுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டு பிறகு மீண்டும் இந்த விலக்கை அளிக்க முடியாது என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. நீங்களே சுப்ரீம் கோர்ட்டுக்கே போக மாட்டேன்றீங்க. 3.5 வருடமாக கதை போட்டுட்டு இருக்கீங்க, கதை சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான் பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே. எதற்காக மக்களை ஏமாற்றுகிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு திராணி இருந்தால் உச்சநீதிமன்றத்தில் முறையிடுங்கள். நீட் தேர்வுக்கு தமிழகத்துக்கு விலக்க வேண்டும் என்று. அதில் தீர்வு கொடுத்தால் மத்திய அரசு அதை ஏற்றுக்கொள்ளும். உச்சநீதிமன்றம் தீர்வு கொடுக்கட்டும். எதற்காக நடக்காத விஷயத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? நீட் விலக்கு மசோதா இந்தியா முழு நிறைவேறி செயல்பட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி விலக்கம் கொடுப்பாங்க? ஆகவே இரண்டாவது, தேர்தல் சமயத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய புதல்வரும் என்ன சொன்னாங்க? நீட் தேர்வை ரத்து செய்கிற ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ரகசியத்தை சொல்றோம் செய்யறோம். அந்த ரகசியம் இன்னும் தெரியலையா? தோண்டி பார்த்துட்டு இருக்காங்களா? ஆகவே திமுக மக்களை ஏமாற்றுகிறது. நீட் தேர்வு கச்சத்தீவு என்று கூறி மக்களை ஏமாற்றுகிறது. உருப்படி இல்லாத அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. இங்கே தமிழகத்திலே தலை தூக்கி இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு, மின்சார உயர்வு, சொத்து கட்டண உயர்வு, அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட நிலைமை, இவற்றின் பக்கம் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக திமுக அரசு மீதான ஊழல் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள், மக்களை பாதிக்கின்ற பிரச்சனைகள், இவையெல்லாம் வரிசையாக அணிவகுத்து நிற்கின்றன. இப்படி பல பிரச்சனைகள் குவிந்து இருக்கிறது. அதை மறைப்பதற்கு நீட் எதிர்ப்பு, கச்சத்தீவு மீட்பு என்று திசை திருப்புகிற நாடக அரசியலை திமுக செய்து கொண்டிருக்கிறது. இது மக்களை ஏமாற்ற முடியாது. மக்கள் மிக விவரமாக இருக்கிறார்கள். நீட் தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தபோது உருப்படியாக 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு. நீங்கள் அந்த மாதிரி உருப்படியாக எதுவும் செய்யவில்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை ஏமாற்றுகிற அரசியல் ரொம்ப நாள் ஈடுபடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்தில் வைகோ சொன்னது என்னன்னா, தமிழ்நாட்டில் கால் வைங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த வார்த்தை சரி நினைக்கிறீங்களா? பாராளுமன்ற உறுப்பினராக நீண்ட அனுபவம் மிக்க திரு வைகோ அவர்கள் இப்படிப்பட்ட தெருமுனை பேச்சுக்களில் இறங்குவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. மத்திய அமைச்சர்களை தூக்கி உள்ளே வைத்து விடுவார்கள். பழைய மாதிரி மிசா மாதிரி அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆகவே இந்த பேட்டை வஸ்தாது போல சவால் விடுகிற வேலையெல்லாம் வேண்டாம். நிறைய அனுபவித்து விட்டீர்கள். மிசாவில் இப்படிதான், மிசா வருவதற்கு முன் பேசினீர்கள். இந்திரா காந்தியை பற்றி இப்படித்தான் பேசினார்கள், தரக்குறைவாக பேசினார்கள். பிறகு வட்டியும் முதலுமாக சிறையில் வைத்து வாங்கி கொண்டார்கள். ஆகவே பழைய நிலைமையை வரவழைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதுதான் நான் அவர்களுக்கு சொல்லுகிற செய்தி. ஓகே, இந்த வக்ஃபு வாரிய எதிர்ப்பு போராட்டம் தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. நேற்று தாவேக்காவினர் ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாங்க. போலீஸ்லாம் பார்த்தோன்னா சில பேர் திருச்சி ஓட்டுனதா செய்திகள்லாம் பார்த்தோம். அந்த போராட்டம் நடத்தி சரியா எப்படி பண்ணியிருந்தாங்க? தமிழக வெற்றி கழகம் அரசியலில் ஒரு கத்துக்குட்டி. ஆனால் எதிர்பார்ப்பு என்னமோ பலமாக இருக்குது. ஏதோ இப்போ கட்சி ஆரம்பித்து உடனே ஆட்சிக்கு வந்துட்டா மாதிரி, எம்எல்ஏ ஆகிட்டா மாதிரி, மாவட்ட செயலாளர் ஆகிட்டா மாதிரி பல பேர் கற்பனையில் இருக்காங்க, மந்திரி ஆகிட்டா மாதிரி கற்பனையில் இருக்காங்க. உங்கள் கட்சி சம்மந்தப்பட்ட புகார்களே இந்த மீடியாவில் நாடிட்டு இருக்கு. டிவியில் பல பேர் பேட்டி கொடுக்குறாங்க. என்ன புகார்கள்? 50 லட்சம் கேட்குறாங்க, 20 லட்சம் கேட்குறாங்க, பொறுப்புக்கு தகுந்த மாதிரி பணம் கேட்குறாங்கன்னு. திரு புஷி ஆனந்த் அதை மறைக்க முடியவில்லை. ஏன்னா ஆளுங்க பேட்டி கொடுக்குறாங்க, கற்பனையாக பத்திரிகையில் எழுதலை. ஆகவே முதல்ல வக்ஃபு பில்லெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நீண்ட விவாதத்துக்கு பிறகு நிறைவேறி இருக்கு. அந்த பில்லை அவர் முழுமையாக படிச்சிருக்காரா திரு விஜய்? படித்திருப்பாரா தெரியல. உள்ளே இருக்கிற சாராம்சத்தில் தங்களுக்கு வசதியான பகுதிகளை யாராவது எழுதி கொடுத்துருக்கலாம். ஏன்னா யாராவது எழுதி கொடுத்தா அதை வாசிச்சுட்டு போயிடுறாரு. அவர் அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு பேசிட்டு போயிடுறாரு. ஆகவே அரசியலில் இன்னும் அவர் பார்க்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. தாவேக்காவினுடைய போராட்டம் சும்மா எல்லாரும் எதிர்க்கிறாங்க, நம்மளும் எதிர்க்கலாம், ஜோதியில் கலக்கலாம் என்பதற்கான ஒரு நடவடிக்கையை தவிர அது ஒன்றும் உருப்படியான விஷயம் நான் பார்க்கல. இல்லை, அவர் எழுதி கொடுத்த பேசுகிறார் அப்படின்லாம் சொல்கிறீங்க. லாஸ்ட் டைம் பேசும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு பேரை சொன்னார், திமுகன்னாரு.
தாவேக்கா இது என்ன சார் வசனம் மாதிரி பேசினாரு, போன தடவை ப்ரோ ப்ரோனாரு, இந்த தடவை ஜி ஜினாரு. அவர் பேச்செல்லாம் நீங்க வந்து அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க. என்ன மக்கள் இஷ்யூ என்ன சார் பேசுறாங்க? இது வரைக்கும் மக்கள் இஷ்யூ இன் டெப்த் பேசியிருக்காரா? தாவேக்காவும் திமுகவுக்கும் தான் களத்துல போட்டின்றது அபத்தமான பேச்சு. தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கூட்டணி பலத்தோடு வலிமையாக இருக்கிறது. எதிரே கூட்டணி இல்லாமல், வலிமையான கூட்டணி உருவாகாமல் வெவ்வேறு சக்திகள் பிரிந்து நிற்கின்றன. அதிமுக ஒரு பக்கம் இருக்கு, பாஜக ஒரு பக்கம் இருக்கு, நாம் தமிழர் ஒரு பக்கம் இருக்கு, இப்போது புதிதாக உருவான தாவேகா ஒரு பக்கம் இருக்கு. இப்படி பலமுனை போட்டியாக இருக்கிற நிலையில் திமுக பலமாக இருக்கு. அது பலமுனை போட்டி என்பது இன்னும் கொஞ்சம் சுருங்குமானால், அதிமுக பாஜக பாமக கொண்ட கூட்டணி உருவாகுமானால் விஜய் 3வது இடமா 4வது இடமான்னு தெரியாது. என்றால் பெரும்பாலான சர்வேல எல்லாம் எடுத்தாங்க, எடப்பாடி விட 2% தான் கம்மியா இருக்காங்க, 18% தான் சொல்றாங்களே சார். நான் அந்த சர்வேவை நிராகரிக்கிறேன். அது திட்டமிட்டு விதைக்கப்பட்ட சர்வே. அதற்கு பின்னணியில் ஏதாவது ஒரு அரசியல் உள்நோக்கம் அல்லது யாராவது ஒரு அரசியல் கட்சியினுடைய கை இருக்குமோ என்று நான் சந்தேகிக்கிறேன். ஓகே சார், ஒரு இறுதியான கேள்வி, அண்ணாமலையுடைய அடுத்த நிலை என்னவா இருக்க போகுது? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக எதிர்கால வளர்ச்சிக்கு அண்ணாமலை அவசியம். அண்ணாமலையை நிராகரித்து விட்டு, அண்ணாமலையை ஒதுக்கிவிட்டு தமிழகத்தில் பாரதிய ஜனதா வலிமையான சக்தியாக உருவெடுப்பது என்பது சிரமமாக இருக்கும். அண்ணாமலை தான் பாரதிய ஜனதாவின் மையப்புள்ளியாக கொண்டு செல்ல வேண்டும். அது இந்த தேர்தல் இல்லாவிட்டாலும் திரும்பவும் அண்ணாமலையினுடைய தேவையை பாஜக தலைமை உணரும். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி.